ஸோ மகேஷ்குமாரை குத்துறோம், மகேஷ்குமார் வந்து அவரை குத்த போக இவரை குத்த போக திரும்ப என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இந்த பூவரசன் மகேஷ்குமார் வயிற்றுல கண்ணா பின்னான்னு வந்து குத்திருக்காரு அந்த இடத்துல. குத்துன உடனே அவர் அலறல் சவுண்டு கேட்டு பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த பக்கத்து அறையில் வீட்டில் தூங்கிட்டு இருந்தா அவங்க அப்பா வந்திருக்காருங்க, செல்லப்பன். அவரு வந்து அங்கே வந்திருக்காரு. வந்த உடனே அவரையும் கழுத்தில் ஃபுல்லாக வெட்டியிருக்காரு. வெட்டினவங்க 2 பேரும் சம்பவ இடத்துலேயே உயிரிழந்திருக்காங்க. ஸ்பாட் அவுட் 2 பேருமே உயிரிழந்தோடனே ஆஸ் யூஷுவல் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது எப்படியாவது நம்ம மறைச்சு ஆகணும் அப்படின்னும் போது தான் அடுத்தது அவங்க கையாண்ட ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த ரத்தமானது அவங்க வீட்டு அந்த வாசலை விட்டு தாண்டி, அதாவது அந்த ரூம் இருக்க வாசலை விட்டு தாண்டி வெளியே போகக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய சாக்கு பையை எடுத்து அதுக்குள்ளே இந்த மகேஷ்குமாரை அப்படியே அடைச்சிருக்காங்க. அடைச்சி அந்த ரத்தம் வந்து வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் அது மேலேயும் பெட்ஷீட் போட்டு சாக்கெல்லாம் போட்டு அடைச்சி, அப்புறம் அவருடைய தந்தை இருக்கார் இல்லையா, அவரையும் வந்து இங்கே ஃபுல்லாக பெட்ஷீட்டில் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2 பேரையும் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, இப்போது நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது 2 பேருக்கும் தோணின ஒரு விஷயம். இதில் இன்னொரு அடுத்த ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க 3 பேர். 2 பேர் தான் அங்கே 2 பேர் இல்லையா, அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க 3 பேர்.